ஃபர்ஸ்ட்டு நான் பாடுனது வந்து அருவாக்காரன் அப்படிங்கிற பாட்டு, குட்டி புலி படத்துல. ஓகே. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி நான் வந்து நெறைய ராகா வீலாக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ம்ஹ்ம். ஒரு ராகம் எடுத்துட்டு, அது எப்படி ராஜா சார், ரஹ்மான் சார்லாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி அத எக்ஸ்ப்ளைனும் பண்ணுவேன் எப்படின்னு. ஸோ அப்படிதான் முதல்ல பாட போனப்போ, சாரமத்திங்கிற ராகம் உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு. ஓகே. ஸோ அங்க போயிட்டு நான் ஃப்ரீ ஸ்டைல்ல இம்ப்ரூவைஸ் பண்ண சொல்லி சொன்னாங்க. ம், ம். நான் அங்க ஆக்சுவலா சம்டைம்ஸ் லிரிக்ஸ் கூட இருக்காது. நம்மளே லிரிக்ஸ் போட்டு பாடுற மாரிலாம் இருக்கும். ஸோ அப்படிதான் அந்த சாங் வந்து நான் பாடுனேன். அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் வந்து ஓகே பத்மலதான்னு ஒரு சிங்கர் இருக்காங்கன்னே அதுவரைக்கும் யாருக்குமே ஆக்சுவலா தெரியாது. ஓகே. அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் நெறைய சாங்ஸ் வந்து அங்க நான் ஒர்க் பண்ணேன். இன்ஃபேக்ட் அங்க நான் பாடுன உத்தம வில்லன் சாங் மறக்க முடியாது. கமல்ஹாசன் சாருடைய அவரே எழுதின லிரிக்ஸ்ல வந்து நான் பாடியிருந்தேன். அதுக்கு எனக்கு பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் மெடல்ஸ் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் அவார்டும் கிடைச்சது. ஸோ அங்க மறக்க முடியாது. அப்புறம் அந்த உத்தம வில்லன் அப்படிங்கிற பாட்டு காதலாம் கடவுள்னு கமல்ஹாசன் சாரோட வரிகள்ல பாடியிருந்தேன். அதுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் கோல்ட் மெடல்ஸ் பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கர் அவார்டு கிடைச்சது எனக்கு. அதே சாங் தான் தெலுங்குல என்னோட ஃபர்ஸ்ட் சாங் ஆக்சுவலா. ஸோ அதோட ஆடியோ லான்ச்சில் எஸ்பிபி சார் வந்து இந்த சாங் யார் பாடியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணார். அதுக்கப்புறம் எனக்கு தெலுங்குலேயும் எனக்கு பாடுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சிது.